வாழ்க்கையில் முதல் முறையாக அப்படின்னு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரௌனி தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து எங்கள் மம்மி பர்த்டே. ஸோ வந்து எங்கள் மம்மிக்காக ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரௌனி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருமோன்னு நல்லா ரொம்பவே பயந்து தான் வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா 200 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட், டார்க் சாக்லேட், அப்புறமா வந்து 100 கிராம் வந்து பட்டர் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து 3 முட்டை, அதுக்கு வந்து 150 கிராம்ஸ் வந்து ப்ரௌன் சுகர், அப்புறமா 50 கிராம்ஸ் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா ஒரு பிளெண்டரில் அந்த சர்க்கரையெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நான் சர்க்கரை தானே பட்டுன்னு கரைஞ்சிரும்னு நினச்சேன். பட் பிளெண்டரில் பண்ணி கூட ரொம்பவே நேரம் ஆச்சு அது வந்து கரைய. அது கரைஞ்சப்பறம் டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணி வச்சிருந்ததில்ல சாக்லேட், அதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து மைதா மட்டும்தான் போட்டேன். மைதா ஒரே வாட்டிக்கு எல்லாமே போட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ வந்து அதே மெத்தடில் பண்ணியாச்சு. நான் இப்போ எப்படி பண்ணுறோம் இதே மாதிரி வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாதிரி லைட்டாக திக்கார அளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். ப்ரௌனி எப்படி பண்ணாலும் வந்து சரியாக வந்துடும் அப்படின்ட்டு லாஸ்ட் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு டின்னு வந்து வாங்கியிருந்தேன் கேக் டின்னு பேக் பண்ணுறதுக்கு டிமார்ட்டில். அது வந்து இப்போ தான் யூஸ் ஆச்சு. அது போட்டு நான் வந்து மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓவனில் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா 25 to 30 மினிட்ஸ் வந்து பிரேக் பண்ணி 180 டிகிரிஸில் எடுத்து சூப்பரான ப்ரௌனி வந்து ரெடி. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் விரிசல் விரிசலாக இருந்துச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் வந்து அதே செட் ஆயிடுச்சு சூப்பராக. பார்க்கவும் நல்லா தான் இருந்தது.